கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாக்கடை மற்றும் தோட்டங்களில் மெத்தனால் பேரல்கள் மறைத்து வைத்து விற்பனை. கைதான ஹரிமுத்து சிபிசிஐடி விசாரணையில் வாக்குமூலம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக காங்கிரஸ் மௌனம் சாதிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கள்ளச்சாராய கும்பலுக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் தொடர்புள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு சட்டை அணிந்து முதலமைச்சர் பதவி விலக கோரி கண்டன முழக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்கிறது அதிமுக குழு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக முக்கிய தலைவர்கள் சந்திக்க திட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த வழக்கில் உண்மை வெளிவர வேண்டுமானால் சிபிஐ விசாரணை தேவை என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஈடுபட்டிருக்கின்றார்கள், அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். மடியில் கனம் இல்லை எனில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு அளித்திடுக. சென்னையில் அதிமுக கருப்பு சட்டை போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். தொண்டர்கள் கையில் வைத்திருந்த பதாகையில் சிபிஐக்கு பதிலாக சிபிஐ விசாரணை வேண்டும் என எழுதப்பட்டிருந்ததால் நகைப்பு. தமிழகம் முழுவதும் பெருகியிருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுநர் உடனான சந்திப்பு குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆளும் கட்சி மீது இபிஎஸ் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பாஜகவுக்கு தொடர்பு உள்ளதாக ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கள்ளச்சாராயம் சம்பவத்தை கண்டித்தும் முழக்கம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 110 விதிகளின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக கடைபிடிக்கப்படும். சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு சட்டக் கல்லூரிகளில் சட்ட தமிழ் என்ற பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும். நடப்பாண்டு முதல் அமலுக்கு வரும் என்றும் பேரவையில் அமைச்சர் ரகுபதி உரை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்பட 29 மனுக்கள் ஏற்பு. 35 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி தகவல். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காக அதிகபட்ச நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுநல வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல்.
அறந்தாங்கி அருகே கோயில் தேரின் ஒரு பகுதி முறிந்து விழுந்ததில் முதியவர் உயிரிழப்பு. தேரை அலங்கரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த 3 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. ஒட்டன்சத்திரம் அருகே கொத்தயம் ஊராட்சியில் சிட்கோ அமைக்க எதிர்ப்பு. 6000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டம். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரம். வாயு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாததே முதன்மை காரணம் என ஆய்வுக்குழுவினர் விளக்கம். புதுச்சேரியில் மின் இணைப்பை சரி செய்த போது மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய ஊழியர். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினர். சென்னை மதுரவாயலில் குடிபோதையில் தகராறு செய்த மூத்த மகனை கொலை செய்த விவகாரம். தந்தை மகன் உள்பட 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பாஜகவின் மாநிலங்களவை குழு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா நியமனம். 26ஆம் தேதி முதல் மாநிலங்களவை கூட உள்ள நிலையில் அறிவிப்பு. புதிய நாடாளுமன்றத்தில் முதல் எம்பியாக பதவியேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूं उस எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி இந்திய அரசியலில் கருப்பு நாள் என மோடி விமர்சனம். 3வது ஆட்சியில் மும்மடங்கு வேகத்துடன் பணியாற்றுவோம் என மோடி உறுதி. நீட் முறைகேடு உள்ளிட்டவற்றை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா எதிர்க்கட்சிகள் போராட்டம். ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கனிமொழி உள்ளிட்டோர் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். संविधान की रक्षा हम करेंगे। हमारी कॉन्स्टिट्यूशन लॉन्ग लिव, आवर कॉन्स्टिट्यूशन लॉन्ग लिव। संविधान का रक्षा कौन करेंगे? संविधान की रक्षा कौन करेंगे? संविधान की தற்காலிக சபாநாயகர் அறிமுக உரையின் போதே நீட் முறைகேடு குறித்து எதிர்க்கட்சிகள் முழக்கம். தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட அமைச்சர்கள் பதவியேற்ற போதும் முழக்கங்களை எழுப்பினர். Please have your seat. Please have your seat. Now here is an important announcement to make. Honorable members, I have to inform the House that Honorable Speaker had received a letter. அனுராக் சிங் தாக்கூர், கங்கனா ரணாவத் உள்ளிட்ட பாஜகவினர் எம்பிக்களாக மக்களவையில் பதவியேற்பு. கே.சி. வேணுகோபால், தீபந்தர் சிங் ஹூடா, கௌரவ் கோகாய் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களும் பதவியேற்றுக் கொண்டனர். நாடாளுமன்றத்தின் முதல் நாளே பிரச்சனையை தொடங்கியதா திமுக. தற்காலிக சபாநாயகர் அழைத்தும் எம்பியாக பதவியேற்க செல்லாத டி.ஆர். பாலு. நீட் தேர்வு முறைகேடு, வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளம், மணிப்பூர் குறித்து பிரதமர் மோடி ஏன் பேசவில்லை? எமர்ஜென்சி காலத்தை விமர்சித்த பிரதமரின் கருத்துக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி.
ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஜிம்பாப்வே T20 தொடருக்கு சுப்மன் கில் தலைமையில் 15 பேர் கொண்ட இந்திய அணியை அறிவித்தது BCCI. T20 போட்டிகளில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா புதிய சாதனை. சர்வதேச போட்டிகளில் 200 சிக்சர் அடித்து முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். வெளிநாட்டில் விடுமுறையை கொண்டாடிய நயன்தாரா விக்னேஷ் சிவன், நஸ்ரியா பகத்வாசல் ஜோடி புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரல். பிரபல அனிமேஷன் படமான இன்சைட் அவுட் 2 2 வாரங்களில் 10 கோடி ரூபாய் வசூலித்து சாதனை. புகழ்பெற்ற டியூனே 2 திரைப்படத்தின் வசூலை பின்னுக்கு தள்ளி அசத்தல். வசூலில் கலக்கி வரும் நடிகர் விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் இதுவரை 81 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருப்பதாக தகவல். ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் ட்ரெய்லர் செவ்வாய்க்கிழமை வெளியாவதாக போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு.